ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, நீ இப்பொழுது தவறே செய்யாமல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள் மாட்டிக்கொண்டு இருக்கிறாய். இதற்கு காரணம் யார்? எதற்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை நம்மை சூழ்ந்தது? இப்படி என்ற ஒரு கேள்விகளுக்கு கூட பதில் கிடைக்கவில்லை. பதிலுக்காக தேடி அலைகிறாய். ஆனால் நானோ பதிலை கொண்டு வந்து விட்டேன். என்னுடைய அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்காத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லைதான். உன் வாழ்க்கையில் நீ படாத கஷ்டங்கள் அனைத்தையும் பட்டுவிட்டு இப்பொழுது உனக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் நீயும் உன் குடும்பமும் மாட்டிக்கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் தவிக்கிறீர்கள். இந்த பிரச்சனையோ மிகப்பெரிய பிரச்சனையாக உன்னை ஒரு நொடி கூட நிம்மதியாக இருக்க விடாமல் சுற்றி கொண்டே இருக்கிறது. கவலைப்படாதே. உன் மனதில் இருப்பதை அப்படியே நான் சொல்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை நிச்சயமாக நான் எடுப்பேன். எனக்கு ஒரு விஷயம் தெரிந்து விட்டது என்றால் அந்த விஷயத்திலிருந்து தன் குழந்தையை எப்படி காப்பாற்றலாம் என்று தான் யோசிப்பேன். எனக்கு தெரியும் வரைதான் உனக்கு அந்த கஷ்டம். உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்தை அப்படியே நான் சொல்லிவிட்டேன். இன்னும் நீ ஏன் சாயிக்கு என்னுடைய கவலை புரிகிறதா இல்லையா என்று யோசிக்கிறாய். கவலைப்படாதே. உன்னுடன் நான் இருக்கிறேன். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது நீ அனைத்தையும் அனுபவித்து விட்டாய். இந்த அளவுக்கு பிரச்சனையானது பெரிதாகும் என்று நீ நினைக்கவில்லை. ஆனால் எல்லா பிரச்சனையிலும் இருந்து தப்பித்து வெளியே வரக்கூடிய தைரியமும் தன் நம்பிக்கையும் என் குழந்தையிடம் உள்ளது. உடல் உயிர் சொந்தமில்லை. உன் உறவுகள் சொந்தமில்லை. ஓடி ஓடி உழைக்கும் பணமும் சொந்தமில்லை. ஆசைப்பட்டு வாங்கும் பொருட்கள் கூட சொந்தமில்லை. ஆனால் வாழும் நாட்களில் நீ செய்யும் பாவமும் புண்ணியமும் தான் உனக்கு சொந்தமானது. உன் பாவத்திற்கான கர்ம வினையைத்தான் அனுபவித்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் நீயோ மிகப்பெரிய நல்லதையெல்லாம் செய்து இருக்கிறாய். அதனால் உன்னுடைய புண்ணியங்கள் உன்னை சீக்கிரத்தில் காப்பாற்றும். உன்னை அளவு கடந்த கஷ்டத்தை தந்துவிட்டேன். நானே உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இனி எந்த ஒரு கஷ்டமும் உன்னை நெருங்க விட்டால் நான் நீ சொல்லும் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கடுகளவு கூட பிரச்சனைகள் உன்னிடம் நெருங்காது. பயமில்லாமல் இரு. சகலங்களும் உனக்கு கிடைக்க நான் ஆசீர்வாதம் செய்து தருகிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.